நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டு எடுத்துகிட்டு வருங்காலத்தில் வந்து மனிதர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷனுக்கு எது எது பிடிக்கலையோ அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்ட அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடணும் அப்படிங்கிற பட்டத்தில் தான் இப்போ இந்த வந்து நாய் வந்து வந்திருக்கு. நாயினால் அவனுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கெடுதல் நடக்க போகுது. ஏன்னா அது மக்களுக்கு நல்லதாக இருக்கும், அவனுக்கு கெடுதலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நாய் இனத்தை ஒழிச்சாச்சுன்னா அவனுக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடும். இப்போ நாய் நைட்டில் நாயை ஒழிச்சிட்டான்னா நைட்டில் போய் திருடுறவன் ஈஸியாக திருடுவான். இன்னும் வீட்டில் வந்து வயசானவங்க இந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு போகிறவங்களாம் பயந்து உட்காந்துருக்கணும். சரியா? இப்போ இந்த காலத்தில் மனுஷனே நம்ப முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ ஏன் தான் குடும்பத்தில் உள்ளனே நம்ப முடியாத அளவுக்கு இந்த காலத்தில் எவ்வளோ விஷயம் நடக்குது. அப்படிப்பட்ட இருக்கிற காலத்தில் இந்த நாயினால தான் எனக்கு பிரச்சனை, நாயினால தான் இவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு, உன் பிள்ளைய நாய் கடிச்சா தெரியும். எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான் ஐயா. நாய் கடிக்கிறதுனால மட்டும் உயிர் போல. உன் பிள்ளை வண்டி எடுத்துகிட்டு போகிறான்னு ரோட்டில் 50ல் போ 40ல் போன்னு சொல்லியா கொடுக்குறேன். அவன் முறுக்கிறான். எந்த நாய் போல் ஊடுறது இல்லாமல் என்ன பண்ணுறான், கூட ரோட்டில் நடந்து போய் சேர்த்து தானே எடுத்துகிட்டு போகிறான் மேலே. அப்போ சொல்ல வேண்டியதானே, என் பிள்ளைக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்ததுனால தான் வண்டி போணுச்சு, இந்த வண்டி இதையே பிரான்ச்சையே ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த சிசி வண்டி வைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்ல முடியலையே. இதனால் மட்டும் உனக்கு உயிர் போகுதுன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன தேவை, நீ ஒரு அரசியல் பண்ணணும். அந்த அரசியலுக்கு இப்போதைக்கு நாய், இதை வச்சு கொஞ்சம் நீ பணம் சம்பாதிக்கணும். இதுதான் உண்மையான கான்செப்ட்டு. ஒரு வேளை இந்த நாய் மேலே உனக்கு அக்கறை இருந்ததுன்னா இது இவ்வளோ தூரம் போய் பேசிகிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நாய் எப்போலேருந்து இன்னிலேருந்து இருக்காது, முந்தானத்துலேருந்து வந்துச்சு கிடையாது, ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இந்த நாய்க்கு இந்த நோய் வரும்னு தெரியும், இந்த நாய்க்கு இந்த நேரத்தில் இது பண்ணணும்னு தெரியும். அதுக்கு சரியான ஒரு மருத்துவ குழுவை நம்பிக்கலாம், இல்லை சரியான ஒரு மருத்துவ குழுவை உருவாக்கலாம். இல்லை நீ கேட்கலாம், நாய்க்கு தான் வேலை பார்க்குறது என்னோடய வேலையா, நாயை தான் நான் பார்க்குறது நான் இருக்கிறேன்னா நீ கேட்டினா, இதெல்லாம் பார்க்க முடியாத நீ எப்படி நாயை மட்டும் அழிக்க போகிற? நாய் என்ன நீயா வந்து பிறக்கும்போது தூக்கிட்டு வந்த கிடையாது. அது ஒன்றை மாதிரி இந்த பூமியில் பிறந்தது. உனக்கு ஆளுமை சக்தி இருக்கிறதுனால இங்கே உள்ள மற்ற உயிரினத்தை ஆழ்ந்துட்டு நீ வாழ்கிற, அவ்வளோதான். அதுங்களுக்கு ஆளுமை சக்தி இருக்குது, அதை நீ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்னும் சிம்பிளாலிக்காக சொல்லணுன்னா, நாய் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீ கேட்குற அந்த நாட்டில் நாய் இல்லை, இந்த நாட்டில் தெரு நாய் இல்லைன்னு. எந்த நாடு எப்படி இருந்தானே ஐயா, அந்த நாட்டில் அவன் இருக்கிற மாதிரி எல்லாமே எழுந்துருவியா? அவன் போனால் கழுவ மாட்டான், தொடச்சிட்டு தான் போகிறான். நீ தொடச்சிட்டு போயிடுறியா? சொல்லு. அவன் வந்து எப்படினாலும் இருப்பான் ரோட்டில், நீ எப்படினாலும் இருப்பியா? கேட்குற. ஏன் மற்றவனோட ஒப்பிடுற? உன்னோட கலாச்சாரம், உன்னோட இயற்கையான மரபு என்ன, அதில் நீ வரப்பாரு. திடீர்னு அன்றைக்கி அவன் சொல்லிட்டான், இன்றைக்கி அவன் சொல்லிட்டான். இப்போ நீ சொல்கிறீங்கள, இப்போ நான்கு வச்சால ஆரம்பித்தாங்க, எல்லா ரோட்டையும் விருப்படுதுன்னு வீட்டை காலி பண்ணாங்க. அப்போ நீ சொல்லாமலே, எனக்கு இந்த அரசாங்கமே சரியில்லை, எனக்கு இப்படி சரியில்லை, என்னோடய வாழ்வாதாரம் போது, என் ஒரு குடும்பமே போயிடுச்சுன்னு சொல்லாமே. நாயாட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பேருக்கு ஒரு குடும்பமே போன கதைலாம் இருக்குல்ல இந்த அரசாங்கத்தட்டி. இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு மாற்ற வேண்டியதானே. இதெல்லாம் சொன்னால் நம்மளே கெட்டவங்க வாங்க, இல்லைன்னா நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க. நான் இல்லை, இது நல்ல விதமாக சொல்கிறேன். எவனுமே ஆக்சுவலி இங்கே எல்லாவனும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. ஆனால் எவனும் எதுலையும் இறங்கி போகக்கூடாதுங்கிற அதே